வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமா? இந்த வாரம் நம்ம இந்த கோழிக்கீரைன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நாட்டுக்கீரை, அதாவது இயற்கையாகவே இதுமாரி வயல்வெளிகளில் கிடைக்கக்கூடிய இது கீரை. அது எங்கள் ஊரில் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இந்த மணல் கொள்ளைன்னு சொல்கிற இந்த இடத்துல மட்டும்தான் இது கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா அந்த கீரை இப்படி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. ஒரு பூ போல் பூ இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழிக்கீரைன்னா பசலைக்கீரையும் சொல்லுவாங்க. அதோட வகை தான் இது. அது இயற்கையாகவே எல்லா வீட்லேயுமே அவங்க நட்டு வளர்ப்பாங்க. இது நாட்டு வகையான பசலைக்கீரை. இதை பற்றி நீங்கள் வேறு தகவல் கிடைச்சாலும் சொல்லலாம். இது வயிற்று புண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோய்களுக்கும் நல்லது. பார்த்தீங்கன்னா கீரையை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மணல் பாங்கான இடத்துல கிடைக்கும். இது கணுவுக்கு கணுவு விதைகள் இருக்கிறதுனால அது வெடித்து பரவக்கூடிய தன்மை உடையது. இதை நீங்கள் சமைத்து, அதாவது வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கி சாப்பிட்லாம். இல்லைனா சாம்பார் இது போன்று நீங்கள் குழம்பு வகைகளாக வச்சும் சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லது. உண்மையாகவே இது போன்ற உணவுகள் தான் ஆர்கானிக். எந்த ஒரு மருந்து, எருவு என்று சொல்லக்கூடிய உரங்கள் இடாமல் இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது. இது நல்லா மழை பெய்து துளிரடிக்கின்ற நேரத்தில் தான் வளரும். இது போன்ற கிடைக்கின்ற கீரைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உணவே மருந்து, மருந்தே உணவு. இது நம்ம அடுத்து நிறையா கலெக்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இவ்வளோ கீரை நம்ம பறிச்சிட்டு வந்திருக்கோம். இது இந்த கொஞ்சம் கீரையாக இந்த நுனியில் கீரை மாரி இருக்கிறத மட்டுமே கொஞ்சம் தான் கிடைக்கும். நிறையா பறிச்சிட்டு வந்தாலும் கொஞ்சம் கீரை தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம ஒரு வதக்கியோ இல்லை சாம்பார் வைத்தோ சாப்பிடலாம். அடுத்த வாரத்தில் வேறு ஒரு கீரையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.